ஓம் நமச்சிவாய. சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளை பொறுத்த வரையில் மீனராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களை திருமணம் புரிந்தால், வாழ்க்கை துணைவராக அடைந்தால், கணவன் மனைவியாக ஆனால் எவ்வாறு இருக்கும், அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு பரிமளிக்கும், எவ்வளவு வெற்றிகளை பெறுவார்கள், எப்படி வாழ்வார்கள் என்பதை பார்ப்போம். மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ராசியாதிபதி குருவாகி விடுகிறார். 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய களத்திரஸ்தானாதிபதி புதன். குரு புதன் இரண்டும் சம மித்திரர்கள் ஆவார்கள். இருந்தாலும் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையில் அவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு டிப்ளமசி ஃபாலோ பண்ணுவாங்க. பட்டும் படாதது போலவும் தாமரை இலை மேல் தண்ணீர் போலவும் வாழ்க்கையை நடத்துவார்கள். யாராக இருந்தாலும், கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இவ்வாறு தான் அவர்களுடைய குணாதிசயங்கள் இருக்கும். கௌரவத்தை அதிகமாக பார்ப்பார்கள். எக்காரணத்தை கொண்டும் கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள். தன்னலம் மிக்கவர்கள், பொதுநலம் கருதுபவர்கள், வாழ்க்கையில் எவ்வாறேனும் முன்னேற்றத்திற்கு வர வேண்டும் என்று எண்ணுபவர்கள். இப்பேற்பட்ட மீனராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரரை திருமணம் புரிந்தால் சுகமாக இருப்பார்கள், சௌக்கியமாக இருப்பார்கள் என்று பார்த்தோமானால், இவர்களுக்கு ராசியாதிபதி குரு. அவருக்கு உற்ற நண்பர் உள்ள ராசிக்காரர் தான் இவருக்கு பொருந்தி வருவார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒன்று, மகர ராசிக்காரர்கள் மிக அற்புதமாக பொருந்துவார்கள் மீனராசிக்காரர்களுக்கு. மகர ராசி மீனராசிக்காரர்களுக்கு வசிய ராசி. கணவன் மனைவியாக வாழ்வதற்கு மீனராசிக்காரர்கள் மிகவும் பொருத்தமானவர்கள். மீனராசிக்காரர்களுக்கு, மகர ராசிக்காரர்களுக்கும் மீனராசிக்காரர்களுக்கும் வசிய பொருத்தம் உண்டு. எனவே ஒரு கணவன் மனைவியாக வாழ வேண்டும் என்றால் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையில் மகர ராசிக்காரர்கள் மிக அருமையாக பொருந்துவார்கள். இவர்களை பொறுத்தவரையில், மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ஆடம்பரம் இருக்காது, ஆர்ப்பாட்டம் இருக்காது, பேச்சு குறைவாக இருக்கும். ஆனால் அதற்கு நேர்மாறாக மகர ராசிக்காரர்கள் ஆடம்பரம் அதிகமாக இருக்கும், ஆர்ப்பாட்டம் அதிகமாக இருக்கும், பெருமை அதிகமாக இருக்கும், நிரம்ப பேசுவார்கள். மீனராசிக்காரர்கள் குறைவாகவே பேசுவார்கள், ஆனால் செயல்படுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள். மகராசிக்காரர்கள் நிரம்ப பேசுவார்கள், திறமைசாலிகள், புத்திசாலிகள், சற்று தன்னை மிகைப்படுத்தி நினைத்து கொள்பவர்கள், மிகைப்படுத்தி காட்டுபவர்கள், அதை வாழ்க்கையில் எவ்வேறேனும் நிரூபிக்க வேண்டும் என்று முயற்சி செய்பவர்கள், அதில் வெற்றியும் பெறுவார்கள். அப்பேற்பட்ட மகர ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு மிக உற்ற நண்பனாக திகழ்கிறார்கள். அதே வேளையில் வாழ்க்கை துணைவர்களாக வருவதற்கு மிகவும் தகுதி வாய்ந்தவர்கள். இரு ராசிகளுக்கும் வசிய பொருத்தம் இருக்கிறது. அதை தவிர மீனராசிக்காரர்களுடைய ராசியாதிபதி அல்லது லக்னாதிபதி குருவாகிறார். மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஆகிறார். சனியும் குருவும் உற்ற நண்பர்கள், விரோதம் இல்லை. எனவே இருவருக்கும் விரோத மனப்பான்மை வருவதற்கு வாய்ப்பே இல்லை. மகர ராசிக்காரர்கள் சற்று வேகமாக செயல்படக்கூடியவர்கள், மீனராசிக்காரர்கள் மிதமாக செயல்படக்கூடியவர்கள். எனவே
இருவருடைய குணநலத்திற்கும் வெகுவாக பொருந்திவிடும். அதே வேளையில் ஒருவேளை மீனராசிக்காரர் ஆணாக இருந்தால் மகர ராசிக்காரர் பெண்ணாக இருக்கலாம், அல்லது மகர ராசிக்காரர்கள் ஆணாக இருந்தால் மீனராசிக்காரர்கள் பெண்ணாக இருக்கலாம். தவறொன்றும் இல்லை. ஆக மொத்தத்தில் தம்பதியராக இருக்க வேண்டும், வாழ்க்கை துணைவராக இருக்க வேண்டும், கணவன் மனைவியாக வாழ வேண்டும். அதுதான் அங்கு ஆண்டவன் கொடுத்த கட்டளை. இவ்வாறாக இவர்கள் கணவன் மனைவியாக ஆகும்பொழுது வாழ்க்கையில் எப்படி இவர்கள் முன்னேற முடியும், எப்படி முன்னேறுவார்கள் என்று பார்த்தோமானால், மீனராசிக்காரர்களுக்கு ராசிப்படி எண்ணும்போது 11ஆம் ராசி மகர ராசி, மகர ராசியிலிருந்து என்ன வரும்போது 3ஆம் ராசி மீனராசி, 3-11 என்று ஒரு கணக்கு வரும். இருந்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அவ்வளவாக வாழ்க்கையில் குரு தசை என்பது சுமாராக பயன்படும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு. ஆனால் மீனராசிக்காரர்களுக்கு குரு திசை 100% உபயோகமானதாக இருக்கும். அதேபோல் மீனராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய திசை சுமாராகத்தான் இருக்கும். ஆனால் மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய திசை மிக அற்புதமாக இருக்கும். இந்த ஒரு பரிமாற்றமே இருவருடைய கணவன் மனைவி வாழ்க்கைக்கு மிகவும் உபயோகமாகவும், அதே வேளையில் மிகவும் ஒற்றுமையாகவும், ஒருவரை ஒருவர் புரிந்து வாழ்க்கையில் செயல்பட்டு மக்களை பெற்று மிக உன்னத நிலைக்கு உயர முடியும். வாழ்க்கையிலும் சரி, அதே வேளையில் தங்களுடைய முன்னேற்றத்திலும் சரி, தொழிலிலும் சரி, இருவரும் இணைந்து செயல்பட்டார்களானால் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் மிக பெரிய உச்சத்தை தொட முடியும். அதே வேளையில் இருவரும் புரிந்து செயல்படுவார்கள். ஒருவரை ஒருவர் மிஞ்ச வேண்டும் என்று எண்ண மாட்டார்கள். ஓரளவு மகர ராசிக்காரர்கள் ஓரளவு மீனராசிக்காரர்களிடம் கட்டுப்பட்டு, அதே வேளையில் மீனராசிக்காரர்களும் மகர ராசிக்காரர்களிடம் வசியப்பட்டு வாழ்வார்கள். ஒற்றுமை இருக்கும், குழந்தை பாக்கியங்கள் இருக்கும், வாழ்க்கையில் வெற்றிகள் இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். பெரும்பான்மையாக இருவருக்கும் பிரிவுகள் அவ்வளவாக இருக்காது. இதுதான் இந்த மீனராசிக்காரர்களுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற ஒரு ஒற்றுமை. எனவே கணவன் மனைவியாக வாழ வேண்டும் என்று எண்ணுபவர்கள் மீனராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களை தங்களுடைய வாழ்க்கை துணைவராக தேர்ந்தெடுக்கலாம். இரண்டாவது விஷயமாக, சுய தொழில் புரிவோர் மீனராசிக்காரர்கள் ஒருவேளை தனியாக தங்களுடைய தொழிலை மட்டும் தாங்களே முதலாளியாக இருந்து தங்களுடைய தொழிலை கவனிக்கலாம், அது வேறு. ஒருவேளை கூட்டணி தொழில் அமைய வேண்டும், கூட்டு தொழில் அமைய வேண்டும், பார்ட்னர்ஷிப் தொழில் அமைய வேண்டும், தாங்கள் செய்கின்ற தொழிலில் ஒத்துழைப்பு வேண்டும், மற்றொரு நபருடைய ஒத்துழைப்பு தேவை என்று எண்ணுபவர்கள் முடிந்தவரை தனுசு ராசிக்காரர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். ஏனெனில் முக்கியமான காரணம், மீனராசிக்கு சரியாக சொல்லப்போனால் 10ஆம் ராசி தனுசு ராசி, தனுசு ராசிக்கு சரியாக சொல்லப்போனால் 4ஆம் ராசி மீனராசி. இருவருடைய ராசியாதிபதியும் குரு பகவானே ஆகிவிடுகிறார். எனவே ஒருவரைக்கொருவர் புரிந்து கொள்வதில் கஷ்டம் ஒன்றும் இருக்காது, சிரமம் இருக்காது. இவர் நினைப்பதை அவர் நினைப்பார், அவர் நினைப்பதை இவர் நினைப்பார், இவர் நினைப்பதை அவர் பூர்த்தி செய்வார், அவர் நினைப்பதை இவர் பூர்த்தி செய்வார். இவ்வாறாக ஒரு செய்தொழில் இருவரும் இவ்வாறாக மனநிலையில் செயல்பட்டால்தான் அந்த தொழிலானது சோபிக்கும், வெற்றி பெறும், மிக உன்னத நிலைக்கு வரும். இவ்வாறாக எண்ணும்பொழுது மீனராசிக்காரர்களுக்கு 10ஆம் ராசி ஆகிய தனுசு ராசிக்காரர் மிக பெரிய அளவில் தொழில் பார்ட்னர்ஷிப், தொழில் கூட்டணி, தொழில் கூட்டாளிகள் என்று தாங்கள் வரையறுத்து கொண்டீர்களானால் தங்களுடைய வாழ்க்கையும் சரி தொழிலும் சரி மிக பெரிய அளவில் வெற்றி பெறும்.
எந்த தொழிலை தாங்கள் தொடங்கினாலும் மீன ராசிக்காரர்களும் தனுசு ராசிக்காரர்களும் ஒன்றிணைந்து அந்த தொழிலை செய்து 100% வெற்றி பெறுவார்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இரு ராசிக்காரர்களுக்கும் குரு பொதுவானவர். இரு ராசிக்காரருக்கும் ராசியாதிபதி குருவாகி விடுகிறார். எனவே கருத்து ஒருமைப்பாடு இருக்குமே தவிர கருத்து வேறுபாடு இருக்காது. எனவே இப்பதிவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் தாங்கள் செய்கின்ற தொழிலுக்கு ஒத்துழைப்பு தருகின்ற ஒரு பார்ட்னர் வேண்டும், தொழில் நடத்துவதற்கு ஒரு பார்ட்னர் வேண்டும் என்றால் தாராளமாக தனுசு ராசிக்காரர்களை தாங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம், பார்ட்னராக இணைத்து கொள்ளலாம். அதே வேளையில் இருவரும் இணைந்து பணியாற்றும் போது எவ்விதமான புரிதல் இல்லாமல் போவதற்கு வாய்ப்பில்லை, பார்ட்னர்ஷிப் உடைவதற்கும் வாய்ப்பில்லை. இருவரும் மிக பெரிய அளவில் ஒன்றிணைந்து தொழிலை மேம்படுத்தி வெற்றியை நோக்கி பயணம் செய்வார்கள். பொருளாதார வெற்றிகள் கிடைக்கும், தொழிலிலும் வெற்றிகள் கிடைக்கும். எனவே இதை பார்த்து கொண்டிருக்கின்ற மீனராசி அன்பர்கள் இந்த பதிவிலிருந்து தாங்கள் புரிந்து கொண்டு தங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை இதன் மூலம் பார்த்து பயனடைவீர்கள் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து செயல்படுங்கள் மீனராசிக்காரர்கள். நன்றி, வணக்கம். சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.